சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் நம்ம ரஜினிகாந்த் சார் தன்னுடைய மனைவி லதாவுடன் கலந்து கொண்டிருந்தாரு. அந்த விழா மேடையில ரஜினி சாருக்கு அருகில இன்னும் 2 பெரிய தெலுங்கு சூப்பர் ஸ்டார்கள் அமர்ந்திருக்கும் போட்டோ ஒன்றுமே வைரலாச்சு. நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் முன்னிலையில ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று முதல்வராக பதவியேற்றார். தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்ற தெலுங்கு நடிகரும் ஜனசேனா கட்சியுடைய தலைவருமான பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்காராம். இந்த விழாவில் பவன் கல்யாணுடைய சகோதரரான சிரஞ்சீவி, என்டிஆருடைய மகனான நந்தமுரி பாலகிருஷ்ணா உள்ளிட்ட பல தெலுங்கு சினிமா பிரபலங்களுமே கலந்து கொண்டாங்க. அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் காட்சி அனைவரையுமே ஆர்ப்பரிக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி சார் பற்றிய மற்றொரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சில ஆண்டுகளாகவே தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் கட்டிட்டு தான் இருக்காங்க. நிதி திரட்டும் பணிகளுமே ஒரு பக்கம் போய்கொண்டுதான் இருக்கு. அண்மையில கூட தனுஷ், நெப்போலியன் அப்படின்னு 2 பேருமே ஒவ்வொரு கோடி நடிகர் சங்க கட்டிடம் கட்ட நிதியாகவும் கொடுத்தாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அல்லது 70% கட்டிட வேலைகள் முடிந்து விட்டதாகவும் இன்னும் மீதமுள்ள கட்டிட வேலைகளுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும் அப்படின்ற பேச்சுமே போயிட்டு இருக்கா. இதனிடையில பாத்தீங்கன்னா அந்த மொத்த தொகையுமே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் செட்டில் பண்ண இருக்காராம். கூடிய விரைவிலேயே இதற்கான தகவலுமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.